ஹாய் காய்ஸ், நம்ம இப்போ காயல்பட்டினம் ஸ்பெஷல் கலரி கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு குக்கரை அடுப்பில் வச்சு அதில் நெய் எண்ணெய் ஊற்றி அதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை நல்லா கொஞ்சம் வதக்கி ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறம் நம்ம அதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் தயிர் ஆட் பண்ணணும். தயிர் ஆட் பண்ணி நல்லா தாளிப்பு முருகலாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். அது கூட ரம்பைலையும் ஆட் பண்ணிக்கிறணும். முருகலாக ஆகிற வரைக்கும் வதக்கணும். ரொம்ப கருகிடக்கூடாது. தாளிப்பு ஓரளவு ப்ரௌனிஷாக ஆனதுக்கப்புறம் நம்ம கறி ஆட் பண்ணணும். சிக்கன், மட்டன், பீஃபோ எதாக இருந்தாலும் பரவாயில்ல, எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக தக்காளி, ஒரு கொத்து கருவேப்பிலை, அது கூட கொஞ்சமாக தயிர் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அது நல்ல ஒரு கிரேவி கலர் கொடுக்கறதுக்காக ஒரு ஸ்பூனு காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணிக்கிறணும். ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு நம்ம என்ன கறி எடுத்துக்கிறோங்கிறதுக்காக நம்ம தண்ணி ஊற்றணும். இல்லை கொஞ்சமாக ஊற்றினா போதும். தண்ணி ஊற்றி விசில் கூடணும். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறணும். நான் ஒரு 7-8 விசிலுக்கு விட்டதுக்கப்புறமே எனக்கு கறி குக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் பாதாம், பிஸ்தா, முந்திரி எல்லாம் போட்டு நான் ஊற வச்சுருந்தேன். அதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதுக்கு குக்கரை ஓப்பன் பண்ணி அதுக்கு இந்த அரைச்சி வச்சுக்கிற அந்த பேஸ்ட்டை இந்த கிரேவி கூட ஆட் பண்ணணும். ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியாகும். ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம், ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணாலும் போதும். போகும்போது நல்ல கெட்டியாகும். நம்ம இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நேரம் நம்ம விசில் கூடவோ கொதிக்க வைக்கவோ கூடாது. 1 to 2 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டாலே போதும், சம்பவம் ரெடி ஆயிரும். எவ்வளோ டேஸ்டியான ஒரு கறி எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிள் மெத்தட் இது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் பதில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.